ஏன்னா நான் வளர்ந்தவங்களை சப்போர்ட் பண்ண அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு வளர போறவங்கள சப்போர்ட் பண்றதுதான் எனக்கு முக்கியம். நான் வீடியோ பார்க்க கிடையாது. நீங்க ஆபீஸ்ல கொண்டு காட்டலாம். என்ன ஒரு புண்ணியம் நீங்க எங்கனே நீங்க என்ன கபடி பிளேயர் என்ன சொல்லி கொடுத்துட்டீங்க பாருங்க ஒரு பிள்ளைய என்ன போடு என்கிட்ட வந்து சொல்றான். என்ன எங்க ஆபீஸ்ல இருந்து என்ன கபடி பிளேயர் இருந்து டிவி வச்சுலாம் தெரியாது. அப்ப கிண்டல் அடிவாங்க. நம்ம பொம்பளை அப்ப அப்படி பார்த்துதான் அந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல பார்த்துதான் அந்த வீடியோ. நானும் அங்கெல்லாம் அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். அவன் கிடைக்க முன்னாடியே ராஜ்கிட்டையும் அந்த பிள்ளைகிட்டையுமே உங்களை எப்படி கான்ஃபரன்ஸ் பண்ணணும், கான்ஃபரன்ஸ் போட்டு பேசணும் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. அதே கான்ஃபரன்ஸ்ல அந்த பிள்ளைக்கு அப்பவே நான் விஷ் பண்ணேன். அந்த பிள்ளைகிட்டே கிடைக்குன்னு தெரியும். அந்த பிள்ளை அந்த இடத்த ஜம்பே நான் கார்த்திகை ஜம்பா சொல்லவே நான் இது சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. இந்த இடத்துல ஓடாது, இந்த இடத்துல செக் பண்ணி வெளியே வரணும்னு சொல்லக்கூடியது அது அழகாச்சு தானே. எனக்கு அது இம்ப்ரெஷன். அது பிடிச்சது. பிள்ளை சொன்னீங்க எனக்கு எப்படியே நீ இந்தியா வாங்குவாமா எனக்கு பிளஸிங் நல்ல உடம்பு பார்த்துன்னு சொல்லுவாங்க. அது நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பேசல. இப்ப பேசல. இப்ப பிஸியா இருப்பாங்களா. இப்ப நம்ம மிந்தி இருந்தது இப்ப இருக்க வித்தியாசம் இருக்குங்களா. அதனால நம்ம ஃப்ரீயா விட்டோம். அவங்க முடியட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு நிச்சயம் இல்ல முதல்ல அறிவிப்பு முடியட்டு இன்னும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் பிள்ளை கரெக்டா இருந்தா தான் கொண்டு போக முடியும். நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமத்துக்கு போனேன். ராம்நாடுக்கு நான் 2-3 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படின்னா கிராமம் தோற போறேன். நீ கூப்பிட்டா வர மாட்டேன். எனக்கு தோணும் ராம்நாடு ரொம்ப மோசமா இருந்தது. விவசாயமே கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது, பிழைக்க முடியாது, வருமானமே கிடையாது, பணம் மட்டும் தான் வருமானம். அப்ப இங்க எங்க பசங்க வருவாங்களா, அப்ப எங்கிட்ட சொல்லுவாங்க ராம்நாட்டுல ஐயா ஒரு அசோசியேஷன் பிரச்சனை, நாங்க எவ்வளவு கஷ்டப்படலாம், எங்க செலக்ஷன் தர மாட்டாங்க, மேட்ச் நடக்காது, டோர்னமெண்ட் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் அப்பதான் எனக்கு தாட் ராம்நாடுக்கு ஒருக்கா போனோம்னு சொல்லிட்டு போறேன். 4-5 டீம் அங்க எல்லாம் 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. நான் போகும்போது சொல்லுவேன் ஒரு 10 பேர் இருப்பாங்களான்னு கேட்பேன். நான் வந்தா ஒரு 15 பேர் இருக்கணும், ஒரு பிரயோஜனம் இருக்கணும், ஒரு டீம் இருக்கணும்ல. அப்படி டீமே இல்லாத கிராமத்துக்கு 2-3 இடத்துக்கு போனேன். அப்ப அங்க போச்சுன்னா அந்த பாவர்ட்டியை பார்த்தேன். அதுல நீங்க அதோட எத்தனை மடங்கு மேல இருக்கு. இப்ப போன மாசம் நான் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க ராம்நாடு சிஎம் டிராஃபி வின்னரா, சிஎம் டிராஃபி ஜூனியர் வின்னர். யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்காதா? நான் போனேன், இவ்வளவு மோசம்னு சொல்லிட்டு போனேன். அப்ப அதுதான் பெருமை. நமக்கும் பெருமை. நீங்க ஒரு வெல் செட்டில் கண்ணையினர் ஜெயிக்கிறது பெருமை இல்ல, இவன் ஜெயிக்கிறது பெருமை. ஏன்னா ஒன்னும் ஒரு அடிப்படை வசதி கிடையாது, ஒரு பொருளாதார வசதி கிடையாது. அப்ப நான் ஒரு டீமா தான் இருக்கும், அந்த ஏபியில இருந்தா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க இல்லனே அப்படி இல்ல, ஒவ்வொரு கிராமத்துல மிக்சிங் இருக்கு, அந்த இடத்துல மொத்தம் 3 பிளேயர் தான் உண்டு. அப்போ கிராமம் தூரம் வளர்ந்துட்டு ஒரு ஹாப்பி எனக்கு வருது. பத்தியா எதுல வருது? நம்ம போனோம், ஒரு டீம் ஜெயிக்குது, எங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல இடத்துல டீம் ஜெயிக்குதுன்னு சந்தோஷம் இருக்குல்ல. இதுதான் நான் உங்ககிட்ட விரும்புறேன். நான் எனக்கு இந்த பையன் மாதிரி வச்சு காலையில சாயங்காலம் மெடிடேஷன் பண்ணுவேன். மெடிடேஷன் பண்ணி தான் நான் கிரவுண்ட் ஆரம்பிக்கிறது எல்லாமே. அந்த மாதிரி நீங்களும் நம்மள மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு சூழல் அங்க உருவாகும். அது வேணும்.